இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடல் M11 சாம்சங்கில். இந்த மாடல் எதுக்காக வந்திருக்குன்னா, இந்த வந்து சாஃப்ட்வேர் ஃபுல்லாக லோட் ஆகி நமக்கு வந்து இமீடியட்டாக கட் ஆகி திரும்பியும் வந்து லோகோ வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. இதுதான் இஷ்யூ. இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூ. அதுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக இதை வந்து ஃபுல் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி வந்து ஓடினில் ஃப்ளாஷ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம்வேரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. கரெக்டான மாடல் போட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணுங்கள். தப்பான மாடல் போட்டிங்கன்னா ஃபோன் வந்து டெட் கண்டிஷனுக்கு போயிடும். இப்போ நான் வந்து SAMFW அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து நான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் M11ஓட நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதில் டவுன்லோடில் நிறைய ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து SAM ஃபார்வேர்டு சர்வர் அதுலேயும் கொடுக்கலாம், ப்ரௌசர்லேயும் கொடுக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 4GB 5GB அந்த ரேஞ்சு வரும். இதுக்கு கரெக்டான உங்களுக்கு நெட் கனெக்ஷன் இருந்தால் தான், லேண்ட் கனெக்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டவுன்லோடு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் சாஃப்ட்வேர் போடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பக்காவான லேண்ட் கனெக்ஷன் வேணும். இப்போ டவுன்லோடான ஃபைலை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் சிஸ்டத்தில் வந்து WinRAR வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இல்லைனா 7zip இருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் தான் நீங்கள் வர்ற ஜிப் ஃபைலை வந்து ரேர் ஃபைலை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். நமக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எந்த ஃபைலாக இருந்தாலும் டைரெக்டாக வந்து ஃபைலாக வராது. இந்த மாதிரி WinRARஓ இல்லை ஜிப் ஃபைலாக தான் வரும். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து உள்ளே நீங்கள் வந்து சாம்சங்கோட ஃப்ளாஷ் ஃபைல் பார்த்தீங்கன்னா BL, AL, CSE, ஹோம் CSE இது மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஓடினில் எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறதுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளாஷ் ஃபைல் நமக்கு ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூல் வேணும். ஓடினுங்கிறது சாம்சங்கோட ஒரு அஃபிஷியல் டூல் தான். அதனால் நீங்கள் இதை வந்து பே பண்ணி வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓடினில் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் FRP அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பெய்டு டூல் போகிறது தான் பெஸ்ட்டு. இப்போ ஓடின் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. டேரெக்டாக கூகுளில் வந்து ஓடின்னு போட்டு நான் வந்து அந்த பேஜில் போய்ட்டு நான் வந்து டவுன்லோடை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் ஆன பிறகு நீங்கள் வந்து நார்மலாக எப்பொழுதும் நம்ம ஃபைலை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதேமாரி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓடின் வந்து இதுவும் பார்த்திங்கன்னா ரேர் ஃபைலாக வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓடினுங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஓடின் ஃபோல்டரில் உள்ள வந்து ஓடினுங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷன் கிடையாது, ரன் அப்ளிகேஷன் தான். நீங்கள் எப்பொழுதும் அந்த ஃபைலை வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாம் வந்து சாம்சங்கை ஃப்ளாஷ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு டவுன்லோட் மோடுக்கு எடுத்துகிட்டு போகணும். வால்யூம் அப்பு, டவுனு, பவரு இது மூணையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேபிளை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபோனு எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ வந்து பவர் கீயை மட்டும் ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு மோடுக்கு வந்து என்ட்ரு ஆகும். இந்த மோடுலேருந்து எப்படி வந்து டவுன்லோட் மோடுனா வால்யூம் அப்பு மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் மோடுக்குள்ளே போய்டும். சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் டெட் கண்டிஷனில் நம்ம ஃப்ளாஷ் பண்ண முடியாது. டவுன்லோட் மோடு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். குவால்காமாக நம்ம வந்து EDL பாயிண்ட் இருக்கும், நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பண்ண முடியும். ஆனால் சாம்சங் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம ஃப்ளாஷ் ஃபைலில் PL இருக்கிற இடத்துல PLஐ செலக்ட் பண்ணிக்கணும், AP இருக்கிற இடத்துல APயை செலக்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக அங்கே என்ன பேர் இருக்கோ CP இருக்கிற இடத்துல CP, CSE இருக்கிற இடத்துல ஹோம் CSEயை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். அதுக்கு முன்னாடி மேலே வந்து டாப் கார்னரில் வந்து கோம் கனெக்ஷனில் வந்து இது வந்து டிடெக்ட் ஆகிருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக நம்ம உங்களோட பிசியில் வந்து சாம்சங்கோட டிரைவர் இருக்கணும். சாம்சங் டிரைவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து டிடெக்ட் ஆகாது. நீங்கள் வந்து டிரைவர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் போட்டுட்டு ஃப்ளாஷ் கொடுக்குறேன். ஃப்ளாஷ் கொடுத்த அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஒரு பார்ட்டிஷனாக ரன் ஆகும். இதில் சில பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் டிலே ஆகும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஃபோனில் வந்து மினிமம் வந்து ஒரு 30% சார்ஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பிசி வந்து ஏதாவது UPSலாம் ஆஃப் ஆகாத மாதிரி பார்த்துங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கட் ஆகிடுச்சுன்னா மேபி சாஃப்ட் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோன் வந்து லோகோலேயே நிற்கிறதுக்கோ டெட் கண்டிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடியே லோகோவில் தான் நின்னது, அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் வேறு ஒரு இஷ்யூக்கு அதை செட்டு வந்து ஸ்லோவாக இருக்குது, இல்லைனா சில ஃபங்க்ஷன் வேலை செய்யலை, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா
கண்டிப்பாக வந்து பேட்டரி பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து பார்த்துங்க. ஏன்னா டெட் கண்டிஷன் கொடுக்கும்போது கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த சாம்சங் ஃப்ளாஷ் டூவில் இந்த ஓடின் டூவில் வச்சு நீங்கள் சாம்சங் ஃபோனை ஃப்ரீயாக வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷுக்கு வந்து சூப்பர் ஐஎம்ஜி சில ஃபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லேட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க. இந்த ஃபைலில் மினிமம் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட வந்து உங்களுக்கு ரன் ஆகிறதுக்கு எடுத்துக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மேலே க்ரீன் கலர் லைன் வந்து ரன் ஆகிட்டுருக்கும். இது வந்து பாஸ்ன்னு வரணும். இப்போ வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் பாஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம செட்டு வந்து ரீபூட் ஆகும். நீங்கள் ரீபூட்டுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். நான் வந்து இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் வச்சுருக்கேன். அதனால் அது வேகமாக போகிற மாதிரி தெரியுது. நீங்கள் என்னென்னா ரொம்ப நேரம் லோகோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃப்ளாஷ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. மினிமம் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து அது லோகோலே இருக்கணும். வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு பூட்லேருந்து அடுத்தது வந்து செகண்ட் பூட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து செகண்ட் பூட். எந்த ஃபோனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பூட்லேருந்து செகண்ட் பூட் அப்படி தான் போகும். இப்போ வந்து நமக்கு செகண்ட் பூட்டில் போகுது. செட்டு வந்து ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து டைரெக்டாக சாஃப்ட்வேர் பார்த்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஒரு டவுட்டு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏன்னா சாஃப்ட்வேர் போட்டு பார்க்குறதுங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். சாம்சங்கில் ஏதாவது லோகோவில் நிற்கிதுன்னா ஒரு சாஃப்ட்வேர் போட்டு பாருங்கள். ரெடி ஆகலைன்னா ஹார்ட்வேர் ரிலேட்டருக்கு போங்க. டைரெக்டாக ஹேங் ஆன் லோகோ இந்த மாதிரி இஷ்யூக்கு வந்து டைரெக்டாக வந்து ஹார்ட்வேர் போகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா போங்க. இல்லைனா சாஃப்ட்வேர் ஒரு வாட்டியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்லேயே உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம வந்து ஹார்ட்வேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.